செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி மற்றும் நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரிக்கு உண்டான நிஃப்டி 50யோட லெவல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நாளைக்கு நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் எந்த ரேஞ்சிலிருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி எந்த ரேஞ்சிலிருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஓஐ டேட்டா டீட்டெயில்டு அனாலிசிஸ், இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் நாளைக்கு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், மற்றும் நாளைக்கு நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி. ஸோ 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஐ டேட்டா அப்டேட்ஸ், இண்டிசஸ் ரேஞ்சஸோட நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. வாங்க டாப்பிக்கு போகலாம். ஸோ நாளைக்கு உண்டான லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்மளோட ப்ரிடிக்ஷனில் மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு, அதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணோம் அப்படின்றத ஒரு சின்ன கிளிப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ நம்மளுடைய ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ரீமியம் டெலகிராம் குரூப் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குது நம்மளோட காமன் டெலகிராம் குரூப் லிங்க். ஸோ அந்த காமன் டெலகிராம் குரூப்பில் நம்ம இண்டிசஸ் ரிலேட்டடாக உள்ள என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே அதில் அப்லோட் பண்ணுறோம். இண்டிசஸோட ரேஞ்சஸ் மற்றும் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ்னு இண்டிசஸ் ரிலேட்டடாக உள்ள என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம காமன் குரூப்பில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை அப்டேட் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் நம்ம அப்டேட் பண்ணுறது இஓடியில் இண்டிசஸ் எப்படி அனலைஸ் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி இஓடியில் ஸ்ட்ரைக்ஸ் அனலைஸ் பண்ணி எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் நான் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை எவ்ரி ட்ரேடிங் டே இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ரெகுலராக நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு ஸ்ட்ரைக்ஸ் ப்ரிடிக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி 0 to 0 நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறோம் இல்லையா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி மற்றும் மிட் கேப் நிஃப்டி. ஸோ இந்த 4 நிஃப்டியோட எக்ஸ்பைரிக்கு உண்டான 0 to 0 ஸ்ட்ரைக்ஸ் ப்ரிடிக்ஷன்ஸ். ஸோ அந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் நான் எவ்வளோ பையிங், டார்கெட் அண்ட் மேக்ஸி டார்கெட் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸையும் நம்ம எவ்ரி ட்ரேடிங் டே இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ நம்மளோட ப்ரிடிக்ஷனில் கால் புட் ரெண்டுமே கொடுக்குறோம் இல்லையா, ரெண்டு சைடில் உள்ள என்னோட எக்ஸ்பெக்டேஷனையும் நம்ம ப்ரிடிக்ஷனில் கொடுத்துட்றோம். ஸோ இன்றைக்கி நம்ம கால் பார்க்கணுமா இல்லை மூவ்மெண்ட்டை புட் சைட் பார்க்கணுமா அப்படின்ற என்னோட வியூவை டைரக்ஷனல் வியூ அப்படின்ட்டு நம்ம 9:10 9:15 அதாவது 9 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே நம்மளோட டைரக்ஷனல் வியூவை நம்ம கொடுத்துறோம். இன்றைக்கி நான் கால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா அப்படின்றதையும், அதே மாதிரி நம்ம ப்ரிடிக்ஷனில் 4 டார்கெட் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அதில் எந்த டார்கெட் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்றோம். ஸோ இதெல்லாம் எதுக்காக முன்னாடியே கொடுத்துறோம் அப்படின்னா, ஸோ இந்த ஐடியாஸோட உங்களோட ப்ரிடிக்ஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் லைவில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் விஷன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாமே ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் அண்ட் டைரக்ஷனல் வியூ அண்ட் டார்கெட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். ஸோ அதற்கு முன்னாடி நீங்கள் காமன் குரூப்பில் ஜாயின் பண்ணி அது மூலிமா டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ சொல்லிக்கிறேன், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை தான் நம்மளோட குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. ஸோ இதை தான் கோ த்ரூ பண்ணி அன்றைக்கி மூவ்மெண்ட் நம்மளுக்கு அச்சீவ் ஆகுதா அப்படின்றது தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நிறைய நம்ம மெம்பர்ஸ் நம்மள்ட்ட டவுட்ஸ்லாம் கேட்டு கிளாரிஃபை ஆகி ஸோ ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்லோ மூவாக இருந்தாலும் என்னால் ஹோல்டு பண்ணி நம்மளோட டார்கெட் அச்சீவ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி என்னால் ப்ராஃபிட் புக் பண்ண முடியுது. எந்த ஒரு ஃபியரும் இல்லாமல் ஒரு பதட்டம் இல்லாமல் உட்கார முடியுது சார், நம்மளோட கண்டிஷன்ஸ் நல்லா கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட அப்ரிஷியேஷன்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம கொடுக்குற லெவல்ஸில் பாயிண்டில் கொடுக்குற லெவல்ஸ் கூட அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களாம் அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அப்ரிஷியேஷனுக்காக தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு இன்னும் நல்லா மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ வாங்க பார்ப்போம். இன்றைக்கி நம்மளுக்கு பேங்க் நிஃப்டிலையும் வந்திருந்தது பார்த்தோம் அப்படின்னா 9:10 கொடுத்துருந்தோம் டைரக்ஷனல் வியூ. ஸோ புட் சைடில் தான் மூவ்மெண்ட், கால் சைடில் மூவ்மெண்ட் இல்லைன்னு வந்துருச்சு.
ஸோ அதேமாதிரி நிஃப்டியில் பார்த்தோம்னாலும் நம்மளுக்கு புட் சைடில் தான் மூவ்மெண்ட், கால் சைடில் இல்லைன்னு வந்துருச்சு. ஸோ இந்த மூவ்மெண்ட் எப்படி போயிருக்கு அப்படின்றத ஸ்ட்ரைக்கில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ ரெண்டுத்துலேயும் ஒரு ஸ்ட்ரைக் பார்த்துருவோம். நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா 22,800 புட்டு. ஸோ இப்போ நம்மளுக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு இல்லையா இன்றைக்கி. ஸோ நம்ம நார்மலாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம ஒரு பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா புட்டு என்ன ஆகும், பாசிட்டிவில் ஓப்பன் ஆகி ஸோ மேலே சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ அப்போ நம்ம அதை லைவில் அனலைஸ் பண்ணுவோமா அப்படின்னா அதுவும் கிடையாது. நம்ம காலையில் 6 மணிக்கு கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அதில் பாசிட்டிவாக கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா கால் சைடில் நம்ம பையிங்க்கு மேலே எங்கே சப்போர்ட் எடுக்கும் அப்படின்றதையும் கொடுத்துட்றோம். கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா புட்டு நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் பையிங்க்கு மேலே எங்கே சப்போர்ட் எடுக்கும் அப்படின்றதையும் நம்ம காலையில் 6 மணிக்கு எல்லாமே கொடுத்துட்றோம் நம்மளோட குரூப்பில். ஸோ அதில் கொடுத்துருந்த ரேஞ்ச் தான் இது 80 to ஒரு நிமிஷம். ஸோ 80.83லேருந்து 72.86 இந்த ரேஞ்சுக்குள்ளே சப்போர்ட் எடுக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ரேஞ்சில் தான் காலையிலேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிருந்தாங்க. 149 வரைக்கும் மூவ்மெண்ட் போயிருந்துச்சு. ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் பையிங் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது 140 ரூபாயிலிருந்து 182 ரூபா. நம்ம நார்மலாக அதை எக்ஸ்பெக்ட் பண்ணது 95 ரூபாயிலிருந்து 105 ரூபா. ஸோ ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனதுனால ஒரு பாசிட்டிவான ஒரு மூவ் இருக்கும் புட் சைடில் அப்படின்றதுனால நம்ம அதையும் ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம காலையிலே கொடுத்துட்டோம். 140லேருந்து 182 சப்போர்ட் எடுக்கணும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா காலையிலேருந்து அந்த ரேஞ்சில் தான் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து மேலே போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா 570 ரூபா. ஸோ இங்கே 180 இந்த ரேஞ்சில் நம்ம பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம இங்கே 570க்கு நம்ம புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ப்ரிடிக்ஷனில் இன்றைக்கி மூவ்மெண்ட் நல்லா போயிருந்துச்சு. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கிளிப். ஸோ திருப்பியும் சொல்லிக்கிறோம், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. ஸோ நீங்களும் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்மளோட வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கில் நம்மளோட காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலயமா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ வாங்க நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். நிஃப்டி 50க்கு நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,992 ஹையிலேருந்து லோ 22,417 இந்த ரேஞ்சுக்குள்ளே நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 22,814 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 22,992 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா, அதாவது அப்சைட் போகக்கூடிய மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய இடம் அப்படின்னா 22,930. ஸோ இதை வந்து ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 22,930லேருந்து 22,992 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆனாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப்சைடில் ஒரு நல்ல ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 23,135 அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் லோவாக நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 23,279. அதே மாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 22,594. ஸோ இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை நம்மளோட லோ வரைக்கும், அதாவது 22,417 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு மைனர் சப்போர்ட் லெவல் அப்படின்னா, அதாவது வரக்கூடிய டவுன் சைட் மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய இடம் அப்படின்னா 22,478. ஸோ மேலே சொன்ன மாதிரி இது ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 22,478லேருந்து 22,417 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 22,273 அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம மேக்ஸிமம் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,129.
ஸோ ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க 22,814லேருந்து 22,992 இந்த அப்பர் சைடு பிரேக் ஈவன்லேருந்து நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா, இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரிஜெக்ட் ஆகி இம்மிடியேட்டாக ஒரு டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இம்மிடியேட்டாக ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸை பார்க்கக்கூடிய 22,814 அப்படின்ற இந்த லெவல் அப்போதைக்கு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப்சைடில் ஒரு நல்ல ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூமெண்ட் வேணும் அப்படின்னா 22,992ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 22,814ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சாரி. அதே மாதிரி கேப் டவுனில், அதாவது 22,594லேருந்து 22,417ன்ற இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, டவுன் சைட் பிரேக் ஈவன்லேருந்து டவுன் சைட் ஃபஸ்ட் டார்கெட். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா, இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்து அப்சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமிடியேட்டாக ஒரு அப்சைட் மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 22,594 அப்படின்றது அப்போதைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட லோ பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூமெண்ட் வேணும் அப்படின்னா 22,594ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுறாங்களா அப்படின்றத பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 22,417ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,814ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 22,594ன்ற இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்பார் டவுன்னு ஒரு வாலட்டைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வாங்க நிஃப்டியோட ஓஐ பார்த்துருவோம். நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 22,700ல். 22,700 ஒரு நல்ல சப்போர்ட் லெவலில் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 22,800, 22,900. ஃபைன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 23,000, 23,200. ஸோ அதே மாதிரி சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 22,700, 22,600. ஃபைன் சப்போர்ட் அப்படின்னா 22,500, அதே மாதிரி 22,000. ஸோ ஓவரால் போய் பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரென்த்னாக போய் பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே சப்போர்ட் லெவல் எதுவுமே ஹைலைட் ஆகலை. அதே மாதிரி இங்கே எல்லாமே வீக்குன்னு தான் இருக்குது. ஸோ இங்கே நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ்லேயும் ஒரே ஒரு லெவல் ஹைலைட் ஆகிருக்காங்க. ஆனால் அவுட்டர்லேயும் ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைடு மூமெண்ட்டை இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆனாங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓஏ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா புட்டை விட ட்ரிபிள் டைம்ஸ் நம்மளுக்கு கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்மளுக்கு புட் சைடில் ஓஏ வைண்ட் அப் ஆகிருக்கிறதும் கிளியராக தெரியுது. ஸோ ஓவராலாக நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் புட் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிக்கு நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 49,115 ஹையிலேருந்து 47,887 லோ வரைக்கும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 48,735 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 49,115 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 48,983. ஸோ வரக்கூடிய அப்சைட் மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்க இடம் அப்படின்னா 48,983. ஸோ இதை வந்து ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 49,115லேருந்து 48,983 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா
நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப்சைடில் ஒரு நல்ல ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 49,422 அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம மேக்ஸிமம் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 49,729. அதே மாதிரி நாளைக்கு ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைடு ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 48,266 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலியை நம்மளோட லோ வரைக்கும், அதாவது 47,887 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு மைனர் சப்போர்ட் அப்படின்னா 48,018. ஸோ வரக்கூடிய டவுன் சைட் மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்க ரேஞ்ச் அப்படின்னா இதுதான். ஸோ இதை வந்து ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 48,018 47,887 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 47,580 அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா 47,273. நாளைக்கு நம்ம மேக்ஸிமம் லோவாக பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 47,273. ஒரு பாசிட்டிவாக சின்ன அப்பில் சின்ன கேப்பில் ஓப்பன் ஆகிறாங்க பாசிட்டிவாக அப்படின்னா, அதாவது 48,735 49,115 நம்மளோட அப்பர் பிரேக் ஈவன்லேருந்து அப்பர் சைட் ஃபஸ்ட் டார்கெட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி இமீடியட்டாக ஒரு டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 48,735 இந்த லெவல் அப்போதைக்கு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப்சைடில் ஒரு நல்ல ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூமெண்ட் வேணும் அப்படின்னா 49,115 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 48,735 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கேப் டவுனில், அதாவது நெகட்டிவாக 48,266 47,887 இந்த ரேஞ்ச் இருக்குது இல்லையா, டவுன் சைட் பிரேக் ஈவன்லேருந்து டவுன் சைட் ஃபஸ்ட் டார்கெட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்து இமீடியட்டாக ஒரு அப்சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு அப்சைட் மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 48,266 அப்படின்றது அப்போதைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூமெண்ட் வேணும் அப்படின்னா 48,266 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 47,887 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 48,735 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 48,266 இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலடைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டியோட ஓஐ பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 48,500. ஸோ 48,500 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்குது. 48,400 49,000 வரைக்கும் ஒரு நல்ல ஃபைட்டிங் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 49,500, ஃபைன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 50,000. ஸோ சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 48,000, 47,500, 47,000. ஸோ ஓவரால் ஓய் பார்க்கும்போது நம்மளுக்கு கால் புட் ரெண்டு சைட்லையுமே ஈவனாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் ஓய் பார்க்கும்போது நம்மளுக்கு ரெண்டுத்துலேயுமே வந்து 2 லெவல்கள் ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரேஞ்ச் பவுண்ட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸ்ட்ரைக்ஸில் ப்ரீமியம் டிகே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்கும் இதே கண்டிஷனில் ஓஐ ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா. ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி கால் புட் ரெண்டு சைட்லையுமே ஈவனாக தான் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ நம்ம
பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கால் புட் ரெண்டு சைட்லையுமே ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நாளைக்கு அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். ஸோ நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,700 23,000. ஸோ ஒரு 300 பாயிண்ட்ஸ் ரேஞ்சாக வந்திருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ பிரேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டவுன் சைட் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. பிரேக்கில் வந்து ஒரு கன்சால்டேஷன் ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் இங்கே வந்திருக்கு. ஸோ ஓவராலாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரேஞ்சுக்குள்ளேயா இருக்கட்டும் இந்த ரேஞ்சுக்கு வெளியிலேயா இருக்கட்டும் ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட்டை தான் நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண சொல்லி இங்கே வந்திருக்கு. ஸோ நேற்றோட லோ பிரேக் பண்ணி தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கிறாங்க. நாளைக்கு டவுன் சைடு பிரேக் பாசிபிள், டவுன் ட்ரெண்ட் பாசிபிள் தான் வந்திருக்கு. ஸோ 22,700 க்ளோஸ் ஆகிருக்காங்க. 22,700 அப்படின்றது நம்மளோட ரேஞ்சில் வந்திருக்கிற சப்போர்ட் லெவல். ஸோ இந்த ரேஞ்சுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க. ஒரு சின்னதாக நெகட்டிவ் ஓப்பன் ஆனாலும் இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிடுவாங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த 22,700 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தராக நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,700 இந்த லெவலை கிளியராக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா 48,500 53,000. ஸோ ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே மோர் தென் 500 பாயிண்ட்ஸ் 4,000 ஹியூஜான ஒரு ரேஞ்சாக இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வாலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் இங்கே வந்திருக்கு. ஸோ பிரேக் பார்த்தோம் அப்படின்னா டவுன் சைடில் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிள், பிரேக்கு அப்புறம் ஒரு கன்சால்டேஷன் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சு வந்து நம்மளுக்கு பிரேக் ஆனிச்சுன்னா டவுன் சைடில் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ நேற்றோட லோவை பிரேக் பண்ணி தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்காங்க. நாளையோட பிரேக் வந்து டவுன் சைடில் பாசிபிள், டவுன் ட்ரெண்ட் பாசிபிள். ஸோ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் 48,500 நம்மளோட வந்திருக்க ரேஞ்சோட லோயர் லெவல் 48,500. ஸோ இந்த லெவலில் கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணிக்கணும். நெகட்டிவாக ஓப்பன் ஆனாங்கனாலும் சரி இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் ஆனாலும் நம்மளுக்கு ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபர்தராக இது 48,500 பிரேக் பண்ணி அகைன் மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நம்மளுக்கு இண்டிவிஜுவலில் ரெண்டு சைட்லையுமே வந்து டவுன் சைடு பிரேக் பாசிபிள்னு இருக்குது. அதே மாதிரி சப்போர்ட் ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,700 இந்த லெவலில் கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 48,500 இதற்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்கன்னா ஃபர்தராக ஒரு பையிங் ப்ரெஷரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட்டில். ஸோ நிஃப்டிக்கு நாளைக்கு எக்ஸ்பைரி இல்லையா? ஸோ 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 22,600 22,850 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எனக்கு ஒரு பையிங் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு நல்ல வாலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு உண்டான லெவல்ஸை பார்த்தோம். அதே மாதிரி இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஓஐ டேட்டா டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணோம். ஸோ இதில் பார்த்த எல்லாமே இஓடியில் பார்த்த ஓஐ டேட்டாஸ். ஸோ லைவில் எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். அந்த சேஞ்சஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இமீடியட்டாக எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி நிஃப்டி 50ல் ஸோ 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஐ டேட்டா அப்டேட்ஸ் இண்டிசஸ் ரேஞ்சஸோடு நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸ் அண்ட் டைரக்ஷனல் வியூ அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டார்கெட்ஸ் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். ஸோ அதற்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்திடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல, எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ அதே மாரி நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஓன் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.